ஓம் சாந்தி. 15/6/2026 சாக்கார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, அமர பாபா உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் வழங்க வந்துள்ளார். இப்பொழுது நீங்கள் 3 காலங்களையும் 3 உலகங்களையும் அறிந்துள்ளீர்கள். இவ்வளோ காலமாக ஆத்மாக்கள் அறியாமை என்ற இருளில் இருந்தோம். இப்போ பாபா நமக்கு அறிவு கண்ணை திறந்துட்டார். இப்போ அறியாமை என்ற இருளை நீக்கிட்டார். இப்போ நமக்கு 3வது கண் கிடச்சிட்டதுனால, அந்த ஞானம் நம்ம புத்தியில் இருக்கிறதுனால இப்போ நமக்கு 3 காலத்தினுடைய 3 உலகத்தினுடைய ஞானம் நமக்கு இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா கேள்வி கேட்குறாங்க, ஆன்மீக தந்தை ஆத்மாக்களுக்கு ஆஸ்தியை எந்த ஆதாரத்தில் அளிக்கிறார்? பாபா நமக்கு ஆஸ்தியை எந்த ஆதாரத்தில் அளிக்கிறார்? பதில், படிப்பின் ஆதாரத்தில் அளிக்கிறார். படிப்பின் ஆதாரத்தில் தான் இருக்குது பாபாவிடமிருந்து நாம் ஆஸ்தி பெறுவது. எந்த குழந்தைகள் நல்ல முறையில் படிக்கிறார்களோ, படிப்பே எதற்காக? நம்ம ஆத்ம அபிமானி ஆவதற்காக. தேக அபிமானத்தை விடுத்து ஆத்ம உணர்வில் இருப்பதற்கான முயற்சி செய்கிறார்களோ, அவர்களுக்கு தான் தந்தையின் ஆஸ்தி கிடைக்கிறது. தேக அபிமானத்தை விட்டு ஆத்ம உணர்வில் இருப்பதற்கான முயற்சி. நம்முடைய முதல் பாடமே என்ன? ஆத்மா பாடம்தான். இப்போ பாபா எதுக்கு வந்திருக்காரு? என்னை பற்றி என்ன ஞானத்தை சொன்னாரோ அதை கேட்டு புரிஞ்சுட்டு அதுவாகவே ஆகுவதற்கான முயற்சி செய்யணும். முயற்சி பயிற்சி ரெண்டுமே செய்யணும். அவங்களுக்கு தான் தந்தையினுடைய ஆஸ்தி கிடைக்கிறது. லௌகீக தந்தை ஆண் குழந்தைகளுக்கு மட்டுமே ஆஸ்தி அளிப்பார். ஆனால் பரலோக தந்தையின் சம்பந்தம் ஆத்மாக்களுடன் கூடியது. எனவே ஆத்மாக்களுக்கு தான் ஆஸ்தி கொடுக்கிறார். இங்கே சரீரத்தோட சம்பந்தம் கிடையாது, ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது. ஆத்மா பரமாத்மாவினுடைய குழந்தை. ஆகையினால இங்கே ஆண் பெண் என்ற வித்தியாசம் கிடையாது. ஆத்மா தான் என்பதனால எல்லாருக்குமே ஆஸ்தி கொடுக்குறாரு. அதுவும் எந்த ஆதாரத்தில்? நீங்கள் படிக்கிறதுன்னு ஆதாரத்தில் தான், படிப்பின் ஆதாரத்தில். படிக்கணும், புரிஞ்சுக்கணும். பிறகு பாபா என்ன சொல்கிறாரோ அதுவாக மாறி பாபாவினுடைய ஒவ்வொரு ஸ்ரீமத்தையும் தாரணையில் கொண்டு வரணும். ஸ்ரீமத்தை கடைப்பிடிக்கணும், ஒவ்வொரு விஷயத்துலேயும் மாற்றத்தை கொண்டு வரணும்னு பாபா சொல்கிறார். அப்படிப்பட்டவங்க தான் என்ன பண்ணுவாங்க? ஆஸ்தி எடுப்பாங்கன்னு சொல்கிறார். பாடல், போலாநாத்தை விட தனிப்பட்டவர் யாரும் கிடையாது. அவர் தான் எப்போவுமே கள்ளம் கபடமற்றவர். ஓம் சாந்தி. இந்த மரண உலகத்திலிருந்து அமர உலகம் செல்வதற்காக ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தையிடமிருந்து அமரக்கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நிர்வாண தாமத்திற்கு அமரலோகம் என்று கூறப்படுவது கிடையாது. அமரலோகம் என்றால் அங்கு நீங்கள் அகால மரணம் அடைவது கிடையாது. அகால மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமரலோகத்தில் தான் கிடைக்கிது. சொர்க்கத்தை பாபா குறிப்பிடுறார். எனவே அதற்கு அமரலோகம் என்று சொல்லப்படுகிறது. ஆன்மீக தந்தைக்கு அமரநாத் என்று கூறப்படுகிறது. நிச்சயம் அமர உலகத்திற்கு அழைத்து செல்வதற்காக மரண உலகத்தில் தான் தந்தை அந்த கதையை சொல்கிறார். எந்த கதை? அமரக்கதையை சொல்கிறார். அமரக்கதைன்னா என்ன? அகால மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிமுறைகளை பாபா கொடுக்குறார். இப்போ அந்த கதையை இப்போ தான் பாபா சொல்கிறார். 3 கதைகள் பாரதத்தில் பிரசித்தமாக இருக்குது. அமரக்கதை, சத்யநாராயணரின் கதை, 3வது கண்ணின் கதை. பக்தி மார்க்கத்திலோ 3வது கண்ணின், அதாவது 3வது கண் என்பதனுடைய பொருள் புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்கிறார். ஞானத்தின் 3வது கண்ணை ஞானக்கடலான அமர பாபாவை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. ஆத்மாவை பற்றிய ஞானம் பரமாத்மா ஒருவரை தவிர எந்த ஒரு தேகாதாரியும் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறார். இப்பொழுது நமக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதை இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் தெரிந்து கொண்டுள்ளீர்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இந்த 3வது கண் மூலமாக 3 காலங்கள் 3 உலகங்கள் உங்கள் புத்தியில் இருக்குது. மூலவதனம், சூட்சுமவதனம், ஸ்தூல வதனத்தை பற்றியோ நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் 3 காலங்களின் முதல் இடைக்கடையின் ஞானம் யாருக்குமே இந்த உலகத்தில் தெரியாது அப்படின்றத பாபா தெளிவுபடுத்துகிறார். இப்பொழுது இனிமையில இனிமையான ஆன்மீக குழந்தைகள்
ஆன்மீக தந்தையிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நாம் தான் அவருடைய குழந்தைகளாக அமர்ந்துள்ளோம். நமக்கு தான் இப்போ ஞானத்தின் 3வது கண் கிடச்சிருக்கு. இந்த புரிதல், இந்த அறிவு மூலமாக நம்ம முழு ஞானத்தையும் தெரிஞ்சுக்கிறோன்ற புத்தி உங்களுக்கு இப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்பொழுது நீங்கள் நல்ல முறையில் படியுங்கள் என்று இந்த சங்கம யுகத்தில் ஆன்மீக தந்தை வந்து குழந்தைகளுக்கு கூறுகிறார். தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்கு ஒவ்வொரு குழந்தையும் உரிமை உள்ளவர் ஆவார்கள். ஏனெனில் அனைவரும் ஆன்மீக குழந்தைகள் அல்லவா. லௌகீக சம்பந்தத்தில் ஆண் குழந்தைக்கு மட்டும்தான் ஆஸ்தி கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பரலோக சம்பந்தத்தில் எல்லா குழந்தைங்களுக்கும், எல்லா ஆத்மாக்களுக்கும் ஆஸ்தி இருக்குது. ஆஸ்தி கண்டிப்பாக உண்டுன்னு பாபா சொல்கிறார். தந்தை ஒரே ஒரு முறை உண்மையை கூறி உண்மையான கண்டத்திற்கே அதிபதியாக ஆக்குகிறார். இந்த பொய்யான கண்டத்திற்கு நெருப்பு பிடிக்கப் போகிறது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எதெல்லாம் இப்பொழுது தென்படுகிறதோ அது எதுவுமே இருக்காது. இப்பொழுது நாம் அமரபுரிக்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இன்னும் சிறிது நிமிடங்களுக்கான வழி மட்டுமே உள்ளது. அப்படின்னா இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்குன்னு சொல்கிறார். எந்த ஒரு மனிதருக்கும் இது தெரியாது. அவர்களோ மரண உலகத்திலிருந்து அமரலோகம் செல்வதற்கு இன்னும் 40,000 வருடங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அமரலோகம் என்று சத்தியுகத்திற்கு தான் சொல்லப்படுகிறது. குழந்தைகளாகி உங்களுக்கு இப்பொழுது பாபா நேரடியாக வந்து அமரக்கதை, 3வது கதை, 3வது கண்ணினுடைய கதை எல்லாமே ஆத்ம ஞானத்தை தான் குறிப்பிடுது அப்படின்னு சொல்கிறார். இந்த சத்யநாராயணரினுடைய கதையை கூறிக்கொண்டிருக்கிறார். பக்தி மார்க்கமே விஸ்தாரமானது. எப்படி விருட்சத்தின் பெரிய விஸ்தாரம் இருக்கிறது, அதே போல் பக்தியினுடையது கூட பெரிய கர்மகாண்டத்தின் விருட்சம். அதில் பாருங்கள் எவ்வளோ விரதம், நியமங்கள், ஜபம், தவம் ஆகியவை எவ்வளோ செய்கிறாங்க. அதுவும் இந்த பிறவியின் பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றார். மனிதர்களின் எண்ணிக்கை விருத்தியாகிட்டே இருக்கு. நீங்கள் பக்தி மார்க்கத்தில் வந்தது முதல் மற்ற தர்மங்கள் ஸ்தாபனையாகியிருக்கு. துவாபர யுகத்தில் நீங்கள் வந்த பிறகு தான், பக்தி ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் மற்ற தர்மங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா ஸ்தாபனையாகுது. ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய தர்மத்துடன் சம்பந்தம் இருக்கிறது. ஒவ்வொருவருடைய பழக்க வழக்கம் தனியாக இருக்கிறது. பாரதம் அமரபுரியாக இருந்தது. இப்பொழுது பாரதம் எப்படி இருக்குது? மரண உலகமாக இருக்குது. அமரபுரின்னா பாபா என்ன சொல்கிறாரு? அங்கே அகால மரணமே கிடையாது. அமரர் என்றாலே அகால மரணமற்றவர் அப்படின்னு அர்த்தம். அங்கே அது போல் இடையில் அடிக்கடி மரணம் ஏற்படுவது என்பது கிடையாது. ஆத்மா சரீரத்தில் அடிக்கடி சரீரத்தை விட்டு போகின்றது கிடையாது. ஆனால் இப்போ இந்த பாரதம் எப்படி இருக்குது? மரண உலகமாகிடுச்சு. நீங்கள் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது பதீத்தமாக ஆன காரணத்தினால் நீங்கள் உங்களை தேவதை என்று கூறிக்கொள்ள முடியவில்லை. நாமே தான் தேவதைகளாக இருந்தோம் என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். எப்படி கிறிஸ்து எங்களுடைய தர்மத்தை ஸ்தாபனை செய்தார். எனவே கிறிஸ்தவர்கள் இந்த வண்ணம் இருக்கிறார்கள், இந்த வண்ணம் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கூறுவார்கள். அப்படியின்றி ஐரோப்பிய தர்மத்தினர் என்பது கிடையாது. அவங்க இருக்கக்கூடிய இடத்தை தன்னுடைய தர்மம்னு சொல்லிக்கல. ஆனால் நீங்கள் எப்படி சொல்லிக்கிறீங்க? இந்துஸ்தானில் இருந்துட்டு தன்னை இந்துன்னு சொல்லிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் நீங்கள் ஹிந்துஸ்தானில் இருப்பவர்கள் அல்லது பாரதத்தில் இருப்பவர்கள், நீங்கள் தான் தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் தங்களை தேவதை என்று நீங்கள் சொல்லிக்கொள்வது கிடையாது. நாங்கள் பாவிகளாக, நீசர்களாக, ஏழைகளாக, விகாரிகளாக இருக்கிறோன்னு தான் சொல்லிக்கிறீங்க. இப்போ இந்த பாரதத்தில் யார் நீங்களாம்? பாரதவாசிகளாகிய நீங்கள் தேவதைகள். ஆனால் இப்போ நீங்கள் என்ன சொல்லிகிட்ருக்கீங்க? நாங்கள் பாவி, விகாரி, நீசன் சொல்லிகிட்ருக்கீங்கன்னு சொல்கிறார். பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் துக்கமடையும் பொழுதுதான் தந்தையை அழைக்கிறார்கள். எந்த தந்தையை நாம் கூப்பிட்டு கொண்டு வந்தோமோ அவர் நமக்கு எல்லையில்லாத ஆஸ்தி அளிப்பதற்காக அமரக்கதையை கூறிக்கொண்டிருக்கிறார் என்பதை பிராமண குழந்தைகளாகி நீங்கள் மட்டுமே அறிந்துள்ளீர்கள். நாம் அமரபுரிக்கு அதிபதி ஆகக்கூடியவர்கள் ஆவோம். அமரபுரியின் பாபா எதை சொல்லிக்கிட்டே வராரு? சொர்க்கத்தை தான் சொல்லப்படுது அப்படின்னு சொல்கிறார். நீங்களோ அமரபுரி வைகுண்டத்திற்கு செல்வதற்காக இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களெல்லாம் முயற்சி செய்ய வைப்பவர் யார்? அமர பாபா தான். அவருக்கு தான் அமரநாத் என்று சொல்லப்படுகிறது. இந்த யஞ்ஞத்திற்கு பாடசாலை என்றும் சொல்லப்படுகிறது. வேறு எந்த பாடசாலையும் யஞ்ஞம் அப்படின்னு கூற முடியாது.
ஏன்னா வெளி உலகத்தில் பாடசாலை வேறு, யஞ்ஞம் வேறையாக இருக்குது. வேள்விகள் தனியாக தான் இயற்றப்படுகிறது. அந்த வேள்விகளை யார் இயற்றுறாங்க? பிராமணர்கள் தான். அவங்க தான் அதில் அமர்ந்து மந்திரம் சொல்கிறாங்க. இது உங்களுடைய கல்லூரியாகும், மேலும் இதுதான் உங்களுடைய வேள்வியும் ஆகும். ரெண்டும் உங்களுக்கு சேர்ந்தே இருக்குது. இந்த ஞான வேள்வியிலிருந்து தான் விநாச ஜுவாலை வெளிப்பட்டது என்பதை நீங்களும் அறிந்துள்ளீர்கள். இந்த விநாச ஜுவாலையில் என்ன ஆகப்போகுது? முழு உலகமே சுவாக ஆகப்போகுது. பிறகு உங்களுக்கு புது உலகம் வரவேண்டியிருக்கு. இதற்கு பெயரே மகாபாரத போர். இது போன்ற போர் வேறு எதுவும் ஆவது கிடையாது. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? யுத்தத்தில் உலகை வந்தது அப்படின்லாம் காட்டுறாங்க. சண்டை பெருசாக விநாசம் மகாபாரத போர் பெருசாக நடந்த மாதிரிலாம் அவங்க வெளியிட்ருக்காங்க, சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பெரிய சண்டை ஏற்பட்டது போல் காட்டுறாங்க, அது போலலாம் கிடையாதுன்னு பாபா சொல்கிறார். பாரதத்திலோ ஒரே ஒரு தர்மம்தான் இருக்கும், மரணமோ வெளியில் இருக்கிறது. இங்கு யுத்தத்திற்கான விஷயமெல்லாம் கிடையாது. உங்களுக்காக புது உலகம் வேண்டும். எனவே அவசியம் பழைய உலகம் விநாசமாகணும் இல்லையா? அது எப்படி ஆகுது? இயற்கையின் மூலமாக, அணு ஆயுத போர் மூலமாக இப்படி தான் நடக்கணும். எல்லாமே நல்லதுக்கு தான். உலகம் மாறணும், எல்லாருமே சுகம் சாந்தி அடையணும்னா கண்டிப்பாக அந்த நஷ்டம் என்பது இந்த பூமியில் ஏற்பட்டு தான் ஆகணும் அப்படின்றத பாபா சொல்கிறார். குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் விராட ரூபத்தை பற்றிய முழு ஞானமும் இருக்குது. யார் முந்தைய கல்பத்தில் வந்துள்ளார்களோ அவர்களே தேவதையாவதற்காக வருவார்கள் என்பதை நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. இதெல்லாம் புத்தியினுடைய வேலை, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்கிறார். நாம் எத்தனை பேர் பிராமணர்களாக ஆகியுள்ளோமோ அவர்களே பிறகு தேவதை ஆவார்கள். பிரஜாபிதா பிரம்மா என்றும் பாடப்பட்டுள்ளது. பரம்பிதா பரமாத்மா தான் பிரம்மா மூலமாக மனித சிருஷ்டியை படைக்கிறார். எனவே பிரம்மாவிற்கு பிரஜாபிதா என்று கூறுகிறார்கள், மனித குலத்தினுடைய தந்தை. ஆனால் எப்பொழுது வராரு, எப்படி படைக்கிறாரு, இது யாருக்குமே தெரியாது. சிவபாபா எப்போ வராரு, எப்போ இவருக்குள்ளே பிராமணர்களை படைக்கிறாரு, இதெல்லாம் தெரியாது. மனிதர்கள் பதீத்தமாகும்போது தான் பாபா வரார். இப்போ உலகம் மாற வேண்டியிருக்கு. உங்களை தந்தை புது உலகத்துக்கு தகுதி உடையவராக ஆக்கிறதுக்காக வந்திருக்கார். இப்போ எல்லோருமே தமோ பிரதான பழைய உலகத்தில் தான் இருக்கீங்க. பிறகு சதோ பிரதானமாக ஆக வேண்டியிருக்கு. ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு பொருளும் சதோ ரஜோ தமோவுக்கு வந்து தான் ஆகும். இதே யதார்த்தம், இதை புரிஞ்சுக்கணுன்றார். கீதை அனைத்து சாஸ்திரங்களுக்கும் முதன்மையாக இருக்குது. மற்றது எல்லாமே அதனுடைய குழந்தை குட்டிகள். மற்ற எல்லா சாஸ்திரமே கீதையிலிருந்து வெளிப்பட்டது தான் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் கீதை தாய் அப்படின்னு சொல்லுவார். எப்படி பிரம்மாவின் முக வம்சாவளியோ அதே போல் கீதையும் கூட ரொம்ப முக்கியமானது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தாய் தந்தை, மற்றவர்கள் குழந்தைகள். இப்பொழுது தாய் தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்க முடியும். மற்றபடி எவ்வளவு தான் சாஸ்திரம் படித்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, ஆஸ்தி கிடைக்காது. யார் சாஸ்திரம் படிக்கிறார்களோ அவர்களுக்கு நிறைய சம்பாத்தியம் வேண்டுமானால் ஆகலாம். அவங்களுக்கெல்லாம் நிறைய வருமானம் வேணால் படித்து அவங்க சம்பாதிச்சு வாங்கலாம். ஆனால் அதெல்லாம் அல்ப காலம்தான். இங்கே குழந்தைகளாகி நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் எவ்வளவு வருமானம் உங்களுக்கு, இந்த படிப்பு அவ்வளோ உங்களுக்கு வருமானம்னு சொல்கிறார். அது 21 பிறவிகளுக்காக. நல்லா சிந்திச்சு பாருங்கள். அங்கே அவர் ஒருவர் கூறுவார், எல்லோரும் அவருக்கு பைசா கொடுப்பாங்க. இங்கு தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகிறார், நீங்கள் பிறகு 21 பிறவிக்கு எவ்வளோ செல்வந்தராகிறீங்க. ஆக இந்த படிப்பு மூலமாக தான் உங்களுக்கு ஆஸ்தி என்பது முழுசாக கிடைக்குதுன்னு சொல்கிறார். ஆத்மாக்களாகிய நாம் வருங்காலத்தில் சர்வ குணங்களில் நிறைந்தவராக 16 கலைகள் சம்பூர்ணமாக ஆகிவிடுவோம். பின்னால் அரைக்கல்பத்திற்கு பிறகு ஆத்மாவில் துரு ஏறிடுது. மீண்டும் நம்ம சர்வ குணங்களில் நிறைந்தவராக 16 கலைகள் சம்பூர்ணமாக ஆகி கொண்டிருக்கிறோம். நாம் தான் தேவதையாக இருந்தோம், மீண்டும் நாம் தேவதையாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் முதல்ல நம்ம வீட்டுக்கு போவோம். பிறகு நாம் சரீரத்தை தாரணை செய்து நாமே தேவதை ஆகிவிடுவோம். பிறகு சந்திர வம்ச குடும்பத்தில் வருவோம். ஏன்னா 84 பிறவிகளின் கணக்கு இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்கிறார். எந்தெந்த யுகத்தில் எத்தனை பிறவி எடுப்போன்றது கணக்கு இருக்குது இல்லையா. நம்ம 84 பிறவி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். பாரதவாசிகளாகி நீங்கள் தான் 84 பிறவி எடுக்கிறீங்க. முதலில் தன்னை பிராமணர் என்று உணர வேண்டியுள்ளது. மம்மா பாபா என்று கூறுகிறீர்கள் அல்லவா.
ஆஸ்தி பிரம்மா மூலமாக சிவபாபாவிடமிருந்து தான் பெறுகிறீர்கள். பிரம்மா கூட சிவபாபாவினுடையவராக ஆயிட்டார். பிரம்மாவிடமிருந்து உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்காது. அவரும் சகோதரனாக ஆகிவிட்டார். அவர் சரீரதாரி. பாபா நிராகாரர். நிராகார தந்தையிடமிருந்து தான் நிராகார ஆத்மாவுக்கு ஆஸ்தி கிடைக்கும். சரீரதாரிகளிடமிருந்து ஆஸ்தி ஆத்மாவுக்கு கிடைக்காது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருமே சிவபாபாவிடமிருந்து தான் ஆஸ்தி பெறுகிறீர்கள், இந்த பிரம்மாவிடமிருந்து அல்ல. யாரிடமிருந்து ஆஸ்தி எடுக்க வேண்டியதில்லையோ அவரை நினைவு செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போ யாரிடமிருந்து ஆஸ்தி நமக்கு கிடைக்குதோ அவரை தானே நினைக்கணும். பக்தி மார்க்கத்தில் கூட அவரை தான் நினைக்கிறாங்க. ஆக ஒரு சிவபாபாவை தான் நினைவு செய்யணும்னு சொல்கிறார். நீங்கள் இவரிடம் வரும்பொழுது நாம் சிவபாபாவிடம் செல்கிறோம் என்பது உங்கள் புத்தியில் இருக்கணும். நினைவு கூட சிவபாபாவை தான் செய்யணும்னு சொல்கிறார். சத்தியுகத்திலோ இப்பேற்பட்ட எந்த ஒரு பொருளையும் பார்ப்பதற்கான விருப்பம் இருக்காது. ஆத்மாவை திவ்ய திருஷ்டி மூலமாக பார்க்க முடியும். இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயம் ஒன்றுமே கிடையாது. பக்தி மார்க்கத்தில் தான் இந்த காட்சி எல்லாமே பார்க்குறாங்க. எப்படி ராமகிருஷ்ணருடைய சிஷ்யர் விவேகானந்தர் இருந்தார். அவர் முன்னாடி ராமகிருஷ்ணருடைய ஆத்மா எப்படி வெளியேறுது, பிறகு என்னுள்ள தான் அந்த ஆத்மா பிரவேசமாச்சு அப்படின்னு அவர் சொன்னாராம். பாபா சொல்கிறார், அவ்வாறு கிடையாது. ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு எப்படி இன்னொரு சரீரத்துக்கு போகுதுன்றது போல் ஒரு காட்சியை தான் அவர் பார்த்துருக்கிறார். இந்த எல்லா விஷயங்களும் பாபா இப்போ குழந்தைங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். ஆத்மா அழியாதது. அது ஒரு சரீரத்திலிருந்து இன்னொரு சரீரத்துக்கு போகும், மீண்டும் தன்னுடைய பார்ட் நடிக்கும்ன்ற ஒரு புரிதலை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்பொழுது நாம் அமர உலகம் செல்வதற்காக முயற்சி செய்கிறோன்றதை புரிஞ்சுக்கோங்க. அமரலோகத்தில் நாம் போயிட்டு மறுபிறவி எடுப்போம். அங்கே நம்ம கர்ப்ப மாளிகையில் இருப்போம். இங்கே கலியுகத்தில் பாருங்கள், எல்லாம் கர்ப்ப சிறையில் இருந்துட்டு கதறிட்டு இருக்காங்க. இப்பொழுது அரை கல்பத்திற்கு பாபா உங்களை எல்லா துக்கத்திலிருந்தும் விடுவிக்கிறார். எனவே எவ்வளோ அன்போடு அப்பேற்பட்ட தந்தையை நினைவு செய்யணும். எப்படிப்பட்ட ஒரு நீண்ட கால சுகத்தை கொடுக்க வந்திருக்கிறாருன்னா அப்பேற்பட்ட தந்தையை நம்ம எவ்வளோ அன்போடு நினைக்கணும்னு சொல்கிறார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட் பாபா சொல்கிறாங்க, சுயம் தங்களை ஆத்மா என்று உணர்ந்து ஆன்மீக தந்தையிடம் படித்து முழு ஆஸ்தியை பெற வேண்டும். உண்மையான கண்டத்திற்கு அதிபதி ஆக வேண்டும் என்றால் உண்மையான கதையை கேட்க வேண்டும் மற்றும் மற்றவர்களுக்கு கூற வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட் பாபா சொல்கிறாரு, எந்த தந்தையிடமிருந்து எல்லையில்லாத ஆஸ்தி கிடைக்கிறதோ அவரை தான் நினைவு செய்ய வேண்டும். எந்த ஒரு தேகாதாரியும் நினைவு செய்யக்கூடாது. இந்த பழைய உலகத்திற்கு நெருப்பு பிடிக்கப் போகிறது. எனவே இதை பார்த்தும் பார்க்கக்கூடாது. ஏன்னா இங்கே தான் இருக்கும். அப்போ இதில் பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம புத்தியை அதில் செலுத்தாமல் நம்ம அப்பா ஆஸ்தியை தான் நம்ம நினைவு செய்யணும்னு பாபா சொல்கிறார். பாபா வரதானம் சொல்கிறாங்க, அமைதி சக்தி மூலமாக தனது பதிவேட்டை சுத்தமாக வைத்து கொண்டு மக்களுக்கும் மகேசனுக்கும் பிரியமானவராக இருங்க அப்படின்னு சொல்கிறார். அமைதி சக்தி மூலமாக உங்கள் ரெஜிஸ்டரை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க. பிறகு உலகத்தாருக்கும் சிவபாபாவுக்கும் பிரியமானவராக ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். எழுதிய எழுத்துக்களை அக்கணமே மறைக்கும் வகையில் அறிவியல் கண்டுபிடிப்பு இருக்குது. அவ்வாறே அமைதி சக்தியால் தனது பதிவேட்டை தினமும் சுத்தமாக்கினால் மக்களுக்கும் மகேசனுக்கும் பிரியமானவராக ஆயிடுவீங்க. அமைதி சக்தி மூலமாக உங்கள் ரெஜிஸ்டரை சுத்தமாக வச்சுக்கோங்க. உண்மையும் தூய்மையும் அனைவருக்கும் பிரியமானது. எனவே ஒரு நாள் செய்த வீண் எண்ணம் வீண் செயல் மறுநாள் கசியக்கூடாது. முடிந்ததுக்கு முற்றுப்புள்ளி வச்சுருங்க. மீண்டும் மீண்டும் செய்த தவறெல்லாம் செய்யாதீங்க. அப்போது உங்கள் பதிவேடு சுத்தமாக இருக்கும். இறை தந்தையும் மன மகிழ்ச்சி அடைவார். பாபாவே நாளுக்கு நாள் குழந்தைங்க திருந்தணும், சீர்திருத்தம் ஆகணும்னு தான் அவர் டெய்லி முரளி சொல்லிகிட்டே இருக்கார். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவருக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். நம்மளும் நம்முடைய அசல் சமஸ்காரத்தை வெளில கொண்டு வரணும். அப்படியே இருந்துகிட்டே இருக்கக்கூடாது. நாளுக்கு நாள் முன்னேற்றத்தை நம்ம கொண்டு வரணும். இப்போ நம்மளை பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைவார். ஸ்லோகன் சொல்கிறாரு, வீண் எண்ணம் நினைப்பதும் பிறர் மனதில் வீண் எண்ணம் எழ தான் ஒரு காரணமாவது கூட அப்பவித்திரம்தான், தூய்மையின்மை தான் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் வீண் எண்ணத்தை நினச்சாலும் சரி, பிறர் மனதில் வீண் எண்ணம் அவங்க பிறரோட எண்ணத்தை நீங்கள் உருவாக்குறதுக்கு காரணமானாலும் சரி, அது எல்லாமே அப்பவித்திரம், தூய்மையின்மை அப்படின்னு சொல்கிறாரு. அவ்யக்த இஷாரா.
எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் தங்களது சுபாவத்தை சரளமாக்கிக்குங்க. சகிப்புத்தன்மை உடையவராக ஆகுங்க. அதற்கான பயிற்சி எப்படி செய்யணுன்றதை சொல்கிறாரு. எண்ணம், சொல், செயலில் சரளத்தன்மையும் பொறுமையும் அவசியமானது. இவை இரண்டும் இல்லையெனில் அது உயர்வாகாது. சரளமும் பொறுமையும் இருந்தால் சக்தி சொரூபமாக ஆகலாம். சக்திகளின் சித்திரத்தில் சரளமும் பொறுமையும் குணமாக காண்பிக்கப்படுகிறது. இப்போதைய ரிசல்ட்டில் ஆங்காங்கே ஓரிடத்தில் சரளமும் ஓரிடத்தில் பொறுமையும் அதிகமாக உள்ளது. இப்போ ரெண்டையும் சமமாக்குங்க. இப்போ எப்போவும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். நல்லது. ஓம் சாந்தி.